இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரிய மரம், செடி, கொடிகளை நம்ம நிறைய மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக மிக அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தோடைய சீடு தான் நம்ம சேகரித்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். இந்த சீடோடைய மரத்தோடைய அறிவியல் பேர் சூரா ராக்ஸ்பர்கின்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, வெள்ளை குங்குலியம். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, வெள்ளை குங்குலியம், குங்குலியம் அல்லது தளரின்னு சொல்லுவாங்க. சில பகுதிகளில் சாம்பிராணி மரம்னு சொல்லுவாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையில் ரெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மரம் இந்த மரம் தான். ஸோ இந்த மரம் வந்து நாங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு பயணம் பண்ணி விதைகளை சேகரித்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சீடு வந்து பெட்டில் போட போகிறோம். ஸோ இதுக்கு காமனான பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒயிட் மெரண்டின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே பூஜைக்கு நீங்கள் சாம்பிராணி பயன்படுத்துவீங்க. ஸோ அந்த பர்பஸுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இதோடைய அந்த அந்த இதோடைய அந்த அந்த சாம்பிராணிக்கு பயன்படுத்தப்படும் அந்த ஜெல்லு வந்து எங்கே வருதுன்னா, இந்த மரத்தை பொறுத்த வந்து சீடுலேயே அந்த ஜெல்லை நீங்கள் பார்க்கலாம். மற்ற மரங்களில் அதோடைய பார்க்லேருந்து வடியும். ஸோ இந்த மரத்தில் இதோடைய சீடுலேயே நிறைய பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ நல்ல வாசனையாக இருக்குது. நாங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த பிசுலாம் எடுத்து போட்டு பார்த்தோம். நல்ல வாசனையாக இருக்குது. ரொம்ப முக்கியமான மரம், அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய மரம். நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகளுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளம்னா ஸோ இந்த மரங்களை சொல்லலாம்.